வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படம். இந்த திரைப்படம் ஏதோ ஒரு நியூஸ் கசிந்துச்சுங்க. உடனே அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது சமூக வலைத்தளங்களில். என்னடா அப்படி விஷயம்னு பார்த்தா, நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட நான் சும்மா பேசினேன், எப்படி தான் வந்திருக்கு படம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர் இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சிங்கப்பூரில் சென்சார் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ தான்ப்பா பேசினேன் அப்படின்னாரு. உடனே எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அது சம்மந்தமாக பேசிட்டார். அவர் யாரும் இல்லை, திருச்சி ஸ்ரீதர் அவர்கள், திரையரங்க உரிமையாளர் மற்றும் திரையரங்க உரிமையாளர் சங்கத்துலேயும் ஒரு செக்ரட்டரியாகவும் இருக்கார். அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது என்னாச்சு, நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, அதை எப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து நம்ம ஒரு இன்டர்வியூவாகவும் போட்டிருந்தோம், நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். சரி, மேற்கொண்டு என்ன நிகழ்வு, மேற்கொண்டு என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விசாரித்து சொன்னோம். அந்த அண்ணங்கிட்டே நம்ம விசாரிக்க சொன்னோம். அவர் விசாரித்து சொன்னார், தம்பி படம் அஜித்துக்கு முழுக்க ரசிகர்களை குதூகலப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் அப்படின்றத மட்டும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு தீனா, ஒரு பில்லா, ஒரு மங்காத்தா, ஒரு அமர்கலம், ஒரு சிட்டிசன், இந்த படத்தை எல்லாம் மொத்தமாக கலந்தால் இந்த படம் எப்படி இருக்கும், அதனுடைய மொத்த கலவை தான் இந்த குட் பேட் அக்லி அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டார் என்கிட்ட. ஒரே ஒரு கான்செப்ட், என்னென்ன கதை ஏதுன கதை அப்படிலாம் கேட்டேன். என்கிட்ட சொன்னது, படம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டு, அதாவது சிங்கப்பூரில் நடந்த ஒரு சென்சார் போர்டில் நடந்த இந்த ஷோவில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அது எனக்கு தற்சமயமாக பேசினாங்க, அதை தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னார். உண்மையிலேயே சென்சார் போர்டில் அந்த மாதிரி நிகழ்வு நடந்ததா, ஓவர்சீஸ் சென்சார் போர்டில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்க முற்படும்போது என்ன ஆச்சுன்னா, அது முழுக்க ஒரு உண்மையான தகவலும் கூட. ஏன்னா குட் பேட் அக்லி திரைப்படம், இந்த படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவான வைப் கிரியேட் ஆகுது. ஒரு சில படங்களுக்கு அந்த மாதிரி அமையும், பெருசாக எல்லா படங்களுக்கும் அமைஞ்சிடாது. படம் இப்போ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் ஆரம்பத்துலேருந்தே கையாண்டுருக்காங்க. சமூக வலைத்தளத்திலும் சரி, பொதுவாகவும் சரி, இந்த படத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆதி கவிச்சந்திரன் மார்க் ஆண்டனின்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை எடுக்கும்போது அவங்க யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய டீசர் வெளியாகும்போது அந்த டீசரில் யாரையுமே ஹைலைட் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் த்ரிஷா ஒரு சீன் கூட அந்த டீசரில் வரல. மற்ற நடிகர்களாக கூட பெருசாக அவங்களுக்கு டைலாக்கே இல்லை. முதல்ல ஒருத்தர் ஏகே ஒரு ரெட் டிராகன் சொல்லும்போது மட்டும்தான் அந்த நபரே டைலாக் வருது. மற்ற யாருக்குமே அந்த டீசரில் பெரிதளவில் டைலாக்கே இல்லை. என்ன அது, டீசரில் முழுக்க அஜித்தையே மையப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னா, அப்போ படத்தில் அஜித்துக்கு எந்த விதமான ஒரு அழுத்தமான கேரக்டர் இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குங்க நீங்களே. நாம் பொதுவாக விசாரித்தோம், இந்த படத்தை பற்றி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இது ஒரு 3 காலகட்டத்தில் நடக்கிற கதை சார் அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சார் இது 3 காலகட்டத்தில் நடக்கிற கதை. ஒவ்வொரு காலகட்டமும் செம்ம மாசாக இருக்கும். ஒரு காலகட்டம் தீனா மாதிரி இருக்கும், ஒரு காலகட்டம் பில்லா மாதிரி இருக்கும், ஒரு காலகட்டம் வேதாள மாதிரி இருக்கும், ஒரு காலகட்டம் மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இதுதான் சார் கதை. நீங்கள் போயிட்டு உள்ளே உட்காந்து அஜித் நல்லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் கெட்டவராக தெரிவார் படத்தில். நீங்கள் கெட்டவர்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா அவர் கேடு கெட்டவராக இருப்பார் படத்தில் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதுதாங்க அஜித்தோடைய கேரக்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அஜித்தோடைய கேரக்டர். முழுக்க நெகட்டிவான ஒரு கேரக்டர். ஒரு மங்காத்தால எப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு வாலியில் எப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாரோ அதை விட இது பெருசாக பேசும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மையக்கருவே அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. என்கிட்ட இதை சொன்ன ஒரே விஷயம் தான், சார் நீங்கள் போயிட்டு உக்காருங்க சார், உக்காந்த உடனே படம் கடன்னு ஓடும் சார். ஒரு ஜெட்டு எக்ஸ்பிரஸில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி எப்போ என்னடா ஏறணும் அதுக்குள்ளே இறக்கி விட்டிங்களான்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இறக்கி விடுவோம் சார் உங்கள் படத்தை. அந்த மாதிரி இருக்கும் சார் உங்கள் படம், விறுவிறுன்னு போயிட்டே இருக்குது சார் படம் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்க, படத்தோடைய எண்டில் ஏதாச்சும் இன்ட்ரி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். பார்ட் 2க்கு ஏதாச்சும் லீடு வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது
நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் சார், கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடு வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை பார்ட் 2க்கு லீடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது நமக்கு. சரி, என்னங்க டீசரில் வந்து அஜித்தையே மையப்படுத்தி எடுத்தாங்களே, மற்ற கேரக்டர்களை மற்றவங்களாம் யாருமே காட்டலையே அப்படின்னு நான் கேட்டேன். சார் நிச்சயமாக வந்து இந்த வார இறுதியில் நாங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம் சார். அந்த ட்ரெய்லரில் எல்லாருடைய கேரக்டருமே நாங்கள் காட்டுறதா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீன்ஸ் விழும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு நபர்கிட்ட. அவர் முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட கேட்கும்போது, சார் ஒரு 800 ஒரு 900 ஸ்க்ரீனுக்குள்ளே ஊடும் சார் அப்படின்றார். எல்லா இதுலேயும் வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 1164 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 900 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகும் சார். ஏன்னா சோலோ ரிலீஸ்ன்றதுனால கண்டிப்பாக இது எல்லாமே ரிலீஸ் ஆகும் சார் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோடைய ரன்னிங் டைம் எவ்வளோ சார் அப்படின்ற மாதிரி நான் விசாரித்தேன். படத்தோடைய ரன்னிங் டைமா என்ன சார், நீங்கள் அட்வான்ஸாக எங்கெங்கேயோ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே ஒன்று சொன்னார் சார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம் இவ்வளோ தான் சார் படம் அப்படின்ட்டார். தெளிவாக சொல்லிட்டாரு. 2.5 மணி நேரத்துக்குள் தான் உங்களுக்கு இந்த படமே இருக்குது அப்படின்றதையும் அழகாக தெளிவாக சொல்லிட்டார். எப்படி பார்த்தாலும் இந்த திரைப்படம் அஜித் ரசிகர்களுக்கு இதுவரை கண்டிடாத ஒரு அஜித் படமாக அமையும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அஜித் ரசிகர்கள் இப்பயே எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் உங்களை பொறுத்தவரை மெகா 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 பிளாக் பஸ்டர், இதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவான ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம படம் வெளியான பிறகு அந்த படத்தை பார்த்த பிறகு அதை ரிவ்யூஸை வச்சு தான் மற்ற ரசிகர்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக வராங்களா இல்லை ஒன் டைமோட பார்க்குறாங்களா அப்படின்றது அடுத்த டைம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அஜித் ரசிகர்களை பொறுத்தவரை இந்த திரைப்படம் ஒரு மெகா 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 பிளாக் பஸ்டர்னு எழுதி வச்சுக்கலாம். அதான் சொல்லுவாங்களே, எழுதி வைங்கடா உங்கள் கல்லறையில் அப்படின்ற மாதிரி எழுதி வைங்க. ஒவ்வொரு அஜித் ரசிகர்களுடைய மனசுலையும் எழுதி வச்சுக்கலாம், இந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் என்பதை. கண்டிப்பாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் இந்த வார இறுதியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வருன்றதை கன்ஃபார்ம் தான் சொல்ல, இந்த வார இறுதியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சென்சார் போர்டில் வந்த ரிப்போர்ட்டும் முழுக்க 100% உறுதியான தகவல் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரி, இதை முடித்துவிட்டு அஜித் அவர்கள் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழுது. என்னை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் தாங்க. ஒன்று, டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் அவர்களை இயக்கிற ஒரு படம், இல்லைன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே திரும்பவும் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு செய்தி இருக்குது. அதே பேனரில் இதே டீமே திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு வேளை குட் பேட் அக்லி பார்ட் 2 கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவிட்டுருக்கு. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் யாரும் உறுதிப்படுத்தலை. நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த தகவலை முழுமையாக வந்து நானே உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுனில், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், த்ரிஷா இவங்களுடைய கதாபாத்திரத்தில் ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. எதனால் இந்த சீக்ரெட் வச்சுருக்காங்க அப்படின்றத புரியல. ஒருவேளை ட்ரெய்லரில் இவங்களுடைய கதாபாத்திரத்தை காட்டினா கூட ஒரு நார்மலாக தான் காட்டுவாங்களே தவிர அவங்களுக்கு உண்டான கேரக்டர் என்னன்றதை அழுத்தமாக சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன எப்படி இருந்தாலும் எல்லாருடைய கேரக்டரும் அழுத்தமாக இருக்க போகுதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா மார்க்காண்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருப்பாரு. ஏன் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுக்கு கூட ஒரு நல்லதாக ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தில் அமைஞ்சிருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்டான பவர்ஃபுல்லான ரோலாக ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு அப்படின்றது மட்டும் உண்மை தான். என்ன எப்படி இருக்குதுங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித் ரசிகர்கள் மனதில் நீங்காத ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் என்ன படம் அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கண்ணை மூடிட்டு சொல்கிற படம் குட் பேட் அக்லியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு படத்தை செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். இது ஏதோ நம்ம ஓவராக பூஸ்ட் அப் பண்ணுறோம், ஏதோ என்னடா இது சும்மா சொம்படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கணக்கே கிடையாதுங்க. உண்மையிலேயே நம்ம விசாரித்த தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். படம் மனசில் எழுதி வச்சுக்கலாம். இந்த திரைப்படம் மெகா மெகா பிளாக் பஸ்டர் என்பதை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.